Hi friends and viewers, welcome to YouTube Engineering nadu. இன்றைக்கான யூஸ்டுக்கார ரிவ்யூவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான கண்டிஷனில் பல்சர் 150 பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த வாகனத்தை பற்றி தான் ஃபுல் ரிவ்யூ நான் கொடுக்க போகிறேன். இந்த வாகனம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொந்தமாக்கிக்கோங்க. நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் காரை பற்றி புத்தம்போது அப்டேட் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த பல்சர் 150 உடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2010 மாடலுங்க. இந்த வாகனத்துடைய ஓனர்ஷிப்பை பற்றி பார்க்கும்பொழுது வெஹிக்கிளுக்கு 3 ஓனர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வாகனத்தோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சூப்பரான கண்டிஷனாக இருக்குதுங்க. இந்த வாகனத்தை லைவாக சுற்றி காமிக்கிற எந்தளவுக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இந்த வாகனத்தில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் வந்து அவைலபிள் இருக்குது. ஆனால் செல்ஃப் ஸ்டார்ட் இப்போதைக்கு வந்து ஒர்க் ஆகலை. பேட்ரி வந்து நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்குங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு மக்காடு வந்து டேமேஜ் ஆகிட்டு வண்டியில் நீங்கள் தான் புதுசு வாங்கி போடுற மாதிரி இருக்குங்க. இந்த வாகனத்துடைய டயரோட கண்டிஷனை பற்றி பார்க்கும்பொழுது ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 70% வரைக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பேக் டயர் பார்த்தீங்கன்னா புது டயர் தான் போட்டிருக்கிறாங்க. வீல் பார்த்தீங்கன்னா 2 வீலுமே அலாய் வீல் வந்துடும். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் வந்து அவைலபிள் இருக்குதுங்க உங்களுக்கு. இந்த வெஹிக்கிளோட சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா புது சீட் கவர் தான் போட்டிருக்கிறாங்க. இந்த வெஹிக்கிளோட இன்ஜினோட கண்டிஷனை பற்றி பார்க்கும்பொழுது இன்ஜினில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க. எந்த ஒரு நாய்ஸோ ஸ்மோக்கோ எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இன்ஜின் பார்த்தீங்கன்னா சூப்பரான கண்டிஷனில் இருக்குதுங்க. இந்த வெஹிக்கிள் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய லொக்கேஷனுன்னு பார்த்தீங்கன்னா தென்காசியில் தாங்க இந்த வாகனம் இப்போதே கரண்டில் இருக்குது. இந்த வாகனத்தோட பேக் டயர் லைவாக காமிக்கிற எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். எம்ஆர்எஃப் டயர் தான் போட்டிருக்குறாங்க. பட்டன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. டயர் மாற்றி பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 1 மாதம் தாங்க ஆகுது. இந்த வாகனத்தை பற்றி மேலும் இது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா இந்த வாகனத்தை இப்போதைக்கு விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய டேரக்ட் கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அவங்களுக்கு கால் பண்ணி இந்த வாகனத்தை பற்றி A to Z கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாகனத்துடைய ரேட்டை எந்த மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வெஹிக்கிளுக்கு இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ரேட்டு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களின் வாகனங்களை நீங்கள் விற்பனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சேனல் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு உங்களின் வாகனங்களாக 3 நிமிட வீடியோவாக எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களின் நண்பர்களுக்கு பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு உங்களுடைய ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணலாட்டி இந்த வீடியோ கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.